ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி என்ற ஓசோன் தெரப்பி என்றால் என்ன? ஓசோன் தெரப்பி நம்மளுடைய இந்தியாவில் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதா? தென் ஓசோன் தெரப்பி எடுத்துக்கொள்வதன் மூலம் எது போன்ற நோய்களை குணப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓசோன் தெரப்பி என்றதும் இந்த ஒரு மெடிக்கல் கேஸை ஓட்டுலேருந்து O3 கன்வெர்ட் ஆன ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன் நம்மளுடைய உடலில் செலுத்தும் போது அது செல்களுக்கு சென்றடைந்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இதை தான் நம்ம ஓசோன் தெரப்பி என்று சொல்கிறோம். இந்த ஓசோன் தெரப்பி நம்மளுடைய இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணப்பட்டுள்ளதா என்றால் கண்டிப்பாக 2020ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் யோகா நேச்சுரோபதி கீழே இது பிராக்டிஸ் பண்ணுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஓசோன் தெரப்பியில் அதிக மெத்தட்ஸ் இருக்கு. குறிப்பிட்ட சில மெத்தட்ஸை மட்டும் சொல்கிறேன். மேஜர் ஹார்ட் ஹீமோதெரப்பி என்று சொல்லக்கூடியது. ஒரு பேஷண்ட்டுக்கு 200 ml ஆஃப் தி பிளட் எடுத்து அதில் ஓசோனை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் சேம் பேஷண்ட்டுக்கு ஐவி ட்ரிப் மூலம் ரீஇன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இரண்டாவது மெத்தட் மைனர் ஹார்ட் ஹீமோதெரப்பி என்று சொல்லக்கூடியது. 5 ml ஆஃப் தி பிளட் 5 ml ஆஃப் தி ஓசோனை மிக்ஸ் பண்ணி குளுட்டியல் ரீஜனில் இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. மூன்றாவது ஓசோன் சலைனு. நார்மல் சலைனில் ஓசோனை சார்ஜ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணி ஐவி ட்ரிப் மூலம் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தடு. ரெக்டல் ஓசோன் தெரப்பி பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி 300 ml இருந்து 500 ml வரையும் கண்டிஷனை பேஸ் பண்ணி லோட் பண்ணி இனிமே மெத்தடில் ரெக்டல் வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரெக்டல் ஓசோன் தெரப்பி. இது போன்று ஸ்கால்ப் ஓசோன் தெரப்பி என்று இருக்கு, போட்டோ மெத்தட் ஆஃப் தி ஓசோன் தெரப்பி என்று இருக்கு. ஆக அதிக மெத்தட்ஸ் இருக்கு. பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ஓசோனை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம பயன்படுத்தலாம். ஓசோன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். அந்த அம்ப்ரெல்லா டேர்மில் மல்டி மெத்தடில் பயன்படுத்தலாம். அப்போ அந்த ஓசோன் தெரப்பி எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் குறிப்பாக ஸ்பைனல் கார்ட் டிசார்டர், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், செரிப்ரல் ஸ்பான்டிலைசிஸ், லம்பர் ஸ்பான்டிலைசிஸ் போன்ற நோய்களுக்கு நல்ல பலன் அளிக்கின்றது. நாள்பட்ட நோய்களுக்கு குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த சொரியாசிஸ் இது போன்ற நோய்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கின்றது. முக்கியமாக இந்த ஓசோன் நம்மளுடைய உடலுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுக்கும்போது டிபெண்ட்ஸ் ஆப் அந்த டிசீஸை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்டர்னலாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை குறைப்பதற்கும், வலியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும், இம்பேலன்ஸாக இருப்பதை பேலன்ஸாக பண்ணுவதற்கும் இது இந்த ஓசோன் தெரப்பி அந்த அளவுக்கு அதிக பலன்களை கொடுக்கின்றது. ஆகவே நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் கடந்த ஒரு 4 இயர்ஸாக இந்த ஓசோன் தெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே அதிக பேஷண்ட்ஸ்க்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற நாள்பட்ட நோய்கள் இருந்தால் ஓசோன் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.